அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பாடாய்படுத்திகிட்ருக்கிறது அப்படிங்கும்போது இந்த கடன் பிரச்சனையவே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கடன் இல்லாத ஒரு மனுஷங்களை கூட பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இந்த கடன் அப்படிங்கிறது வெறும் ரூபாயாக நம்ம வாங்குறோமில்ல, அது மட்டும் கிடையாது. நம்ம நகையை பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ அடமானம் வச்சு வாங்கக்கூடிய கடனாகட்டும், இல்லை வாகன கடனாகட்டும், வீட்டு கடனாகட்டும், கல்வி கடனாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் வருது. இப்படியான கடனில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. கட்டாயம் உங்களுடைய கடன் அடைப்பதற்குண்டான பணம் எவ்வளவோ அது உங்களை தேடி வரும். நீங்கள் சீக்கிரமாகவே கடன் அடைச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு உடனேயுமே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். ஏன்னா மனிதனோட இந்த தீராத பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கடன்லேருந்து உடனடியே மீட்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது அது முருகப்பெருமானை தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் இந்த கடன்லேருந்து வெளிவர உதவக்கூடிய நவகிரகங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான். அந்த அங்காரகனுடைய அதிதேவதை தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அதனால தான் கடன் தீர்றதுக்குன்னு நம்ம செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களையும் நம்ம செவ்வாய்க்கிழமை நாள்லேயே சேரும். இப்போ செவ்வாய்க்கிழமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கடன் யாருக்கிட்டையும் வாங்கவே கூடாது. ஏன்னா அப்படி வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது அது திரும்ப திரும்ப கடன் வாங்குகிற சூழ்நிலையை உருவாக்கிடும். அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரை நேரமான காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ வாங்கினவங்க கிட்ட ஒரு சிறு தொகையை ஆன்லைன் மூலமோ இல்லை நேர்லேயோ சென்று கொடுத்தீங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே முழு கடனையும் அடைப்பதற்குண்டான பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் தவிர குளிகை நேரம், அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மதியம் 12 மணியிலிருந்து 1:30 இந்த நேரத்தில் நீங்கள் கடனை கொஞ்சம் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னாலுமே சீக்கிரமாக கடனை அடைச்சி முடிச்சிடலாம். ஒருவேளை அந்த மாதிரி டைமில் உங்களால் நேரில் பார்த்து கொடுக்க முடியல, ஆன்லைன்லேயும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கும்போது தனியாக அவங்களுடைய பெயரையும் வாங்கின அமௌண்ட்டையும் எழுதி ஒரு கவர்லேயோ பர்ஸ்லேயோ உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சிறு தொகையை நீங்கள் எடுத்து வைங்க. ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 10 ரூபாய் கூட நீங்கள் எடுத்து வைங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். மேலும் நம்ம சேனலில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கிறேன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும், நிறைய வரும். அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்வதற்கு விருப்பமாக இருக்குது, எனக்கு அது கொஞ்சம் சுலபமாக தெரியுது, அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செய்யுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இவை தவிர இன்றைக்கி நான் புதுசாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லித்தரேன். இது நீங்கள் சொல்வதன் மூலமாக சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. சரி, இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற யாராக இருந்தாலும் சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்போ கணவர் பெயரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது மனைவி இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. இது பூஜை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே முக்கியம். இன்றைக்கி பெண்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. ஏன்னா இந்த பரிகாரம் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே போதும். ஆனால் இன்றைக்கி செய்யும்போது நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவணி மாதத்தின் 18ஆம் தேதி. இதில் வரக்கூடிய 1ஐயும் 8ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 9 அப்படிங்கிற எண் கிடைக்குது. இந்த 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது. மேலும் இந்த செப்டம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் 9வது மாதம். இங்கே நமக்கு கரெக்டாக 9 அப்படிங்கிற ஒரு சேர்க்கை இருக்குது. இதுவே ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே பண்ணுங்கள்.
உங்களுக்கு வசதிப்படலை அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் பண்ணுங்கள். இந்த வழிபாட்டிற்கு உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்தி 6ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த சிலையை நீங்கள் தூய்மைப்படுத்தி அதற்கும் வந்து நீங்கள் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. செவ்வரளி பூக்களால் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் வேல் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வேலை வச்சு இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அவர் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு கொடுக்கணும். ஏன்னா வேல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவே கருதப்படுது. அதனால தான் வேலை சிறப்பிக்கும் அந்த வேல்மாறல் பாடல் வரிகளை சொல்லும் போதும் அதை வீட்டில் பாராயணம் பண்ணும்போதும் அதிசயமான மாற்றங்கள் அதிரடியாகவே நடக்குது, உடனடியாகவே நடக்குது அப்படின்னு நிறைய பக்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை வந்துட்டு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கு நல்ல சந்தன குங்குமம் விட்டுட்டு ஒரு டம்ளரில் பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசியில் வந்து அந்த வேலை வந்து நீங்கள் சொருகி வச்சுடுங்க. பக்கத்துலேயே வந்துட்டு செவ்வரளி பூக்களை நீங்கள் அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றி வைங்க. இதுக்கு வந்து இப்போ ஓம் வடிவத்திலேயே விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கும் போது அதையும் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் சாதாரணமாக தீபம் ஏற்றுவதற்கு வச்சுருப்பீங்க இல்லையா அகல் விளக்கு, அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் கோரையில் ஏற்றுவதற்காகவே அந்த விளக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது எப்பயுமே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு அப்படின்னு சொல்லியே எடுத்து வச்சுடுங்க. இந்த மந்திரத்தை நம்ம கட்டாயம் வந்து செவ்வாய் ஹோரை நேரத்தில் தான் சொல்லணும். அப்போ தான் உடனடி பலன் வந்து கிடைக்கும். செவ்வாய் ஹோரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7ங்கிற டைம் வந்து இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். அடுத்த வாரம் இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க காலையில் 6 to 7 பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 108ங்கிற எண்ணிக்கைக்கு நீங்கள் துவரம்பருப்பை பயன்படுத்துறது அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு உரிய தெய்வம் செவ்வாய் பகவான்னு சொல்லியாச்சு இல்லையா, அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பை தான் சொல்லுவாங்க. அதனால் 108 எண்ணிக்கையில் நீங்கள் துவரம்பருப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்படி பயன்படுத்துவதற்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது கொண்டைக்கடலையோ உடச்ச கடலையோ இல்லை ருத்ராட்சம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதையோ ஏதாவது ஒன்று எண்ணிக்கைக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டு அந்த முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. எங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஷம் சரவண பவ, ஓம் ஷம் சரவண பவ, ஓம் ஷம் சரவண பவ. ஒரே ஒரு வரி உள்ள மந்திரம் தாங்க. இதை 108 தடவை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கிற இந்த கடன் பிரச்சனையை நீக்குவதற்காக நம்ம ஒரு 10 நிமிடம் கூட செலவு பண்ணலைன்னா எப்படி? அதனால் வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பூஜையும் நிச்சயமாக நல்ல பலனை வந்து கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஒரு வரி மந்திரத்தை முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் 108 எண்ணிக்கையில் துவரம்பருப்பு பயன்படுத்தி அப்படிங்கும்போது பூஜையெல்லாம் முடித்த பிறகு அந்த துவரம்பருப்பை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லைனா அதை எறும்புகளுக்கு உணவாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் இது போல் தானத்தோடு முடியும் போது தான் ரொம்ப சீக்கிரமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள், அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.